அரசியல் காரணத்திற்காக சீமான் கள் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார். சீமானின் செயல் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என மதுரையில் கிருஷ்ணசாமி பேட்டியளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறுகையில் 2000க்கும் மேற்பட்ட மாஞ்சோலி தொழிலாளர்களின் குடும்பங்களை அப்பகுதியிலே குடியமர்த்த வேண்டும் என வழக்கு தொடுத்தோம். இவ்வழக்கில் தமிழ்நாடு அரசு சொந்த மக்களுக்கு எதிராகவே உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடியது. இவ்வழக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் மாஞ்சோலை பகுதியில் குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தமிழ்நாடு அரசு நிறுத்தியுள்ளது. மாஞ்சோலையில் வசிக்கும் டெய்லர் தோட்ட தொழிலாளர்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் செய்து தர வேண்டும். தமிழக அரசே டாஸ்மாக் கடைகளை நடத்துவதால் கிராமங்களில் இளைஞர்கள், பெரியவர்கள் என 60% பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். மதுவை ஒரு நாள் குடித்தால் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சீமான் கள் உணவு சிறந்த பானம் என மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். சட்டத்திற்கு புறமாக சீமான் கள் இறக்கி உள்ளார். சீமானின் செயல் இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். கள் உண்ணுவதால் வரக்கூடிய பாதிப்புகள் குறித்து திருக்குறள் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அரசியல் காரணத்திற்காக சீமான் கள் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார். கள், மது, சாராயத்திற்கு எதிராக புதிய தமிழக கட்சி சார்பில் 100 கருத்தரங்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூரண மதுவிலக்கு கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு மாறுபட்டாலும் மக்கள் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார்கள். புதிய தமிழகம் கட்சி 7வது மாநில மாநாடு மதுரையில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். புதிய தமிழகம் கட்சி 7வது மாநில மாநாடு மதுரையில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். மாநாடு நடைபெறும் தேதி மற்றும் இடம் விரைவில் அறிவிக்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது என முடிவெடுத்துள்ளோம் என கூறினார். தனியார் நிறுவனம் தன்னுடைய செயல்பாட்டை தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த குத்தகை காலத்துக்கு 4 வருடங்களுக்கு முன்பாகவே முடித்துக் கொண்டார்கள். அதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமின்றி மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார். எனவேதான் அவர்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். ஆனால்